வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். விழுப்புரத்தில் உள்ள எம்ஜிஎம் நிறுவனத்திற்கு சொந்தமான மதுபான ஆலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். திமுக எம்பி ஜெகத்ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான ஆலைகளில் நேற்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல அமலாக்கத்துறையைச் சேர்ந்த 4 பேர் கொண்ட குழுவினர் விழுப்புரத்தில் உள்ள எம்ஜிஎம் நிறுவனத்திற்கு சொந்தமான மதுபான தயாரிக்கும் ஆலையில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மதுபான ஆலையில் தயாரிக்கப்படும் மதுபான பாட்டில்களை தமிழ்நாடு அரசின் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக கிடைத்த புகாரின் பேரிலும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்து இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளனர். கரூரில் 4 இடங்களில் சுமார் 15 மணி நேரம் நீடித்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றது. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் வீட்டில் நேற்று காலை முதல் 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதேபோல 6 மணி நேரம் காத்திருந்து மாயனூரில் உள்ள சங்கர் ஆனந்த் இல்லத்தில் சோதனை மேற்கொண்டனர். மேலும் ராயனூர் பகுதியில் உள்ள குங்குமெஸ் மணி இல்லத்தில் காலை முதல் நள்ளிரவு வரை அமலாக்கத்துறை சோதனை நீடித்தது. நள்ளிரவில் சோதனையை முடித்த அதிகாரிகள் அங்கிருந்து சில ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. கைது பூச்சாண்டிக்கெல்லாம் பாஜகவினர் பயந்து பின்வாங்கப் போவது இல்லை என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் தடையை மீறி கையெழுத்து இயக்கம் நடத்திய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கைது செய்யப்பட்டார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அண்ணாமலை 60 ஆண்டுகளாக தமிழ் மொழியை வியாபாரமாக்கி தனியார் பள்ளிகளில் மட்டும் மும்மொழிக் கொள்கையை அனுமதிக்கும் திமுகவின் இரட்டை வேடம் அம்பலமாகி உள்ளதாக சாடியுள்ளார். தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வோம் எனவும் எத்தனை பேரை உங்களால் சட்டவிரோதமாக கைது செய்ய முடியும் எனவும் அண்ணாமலை வினவியுள்ளார். காடுகளில் இருந்து ஒழிக்கப்பட்ட நக்சலிசம் தற்போது நகரப்புற மையங்களில் தனது விழுதுகளை பரப்பி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசாங்கத்தின் தீர்க்கமான முடிவுகளால் இன்று காடுகளில் இருந்து நக்சலிசம் ஒழிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். காந்தியால் ஈர்க்கப்பட்டு நக்சலைட்டுகளுக்கு எதிராக இருந்த காங்கிரஸ் தற்போது நகரப்புற நக்சலைட்டுகளை ஊக்குவிப்பதாக சாடினார். நகரப்புற நக்சலைட்டுகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் பாரம்பரியத்திற்கும் கடுமையான எதிர்ப்பாளர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்றார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள முக்பா கிராமத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து ரஷோ நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். உத்தரகாசியில் உள்ள கங்கை தேவியின் கங்கோத்ரி கோயிலுக்கு சென்ற அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பாரம்பரிய கலாச்சார நடனமான ரசோ நடனத்தை அப்பகுதி மக்கள் பிரதமருக்கு முன்பு ஆடி பாடிய நிலையில் பிரதமரும் கிராம மக்களுடன் இணைந்து நடனமாடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பின்னர் மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் மோடி அவர்களின் வாழ்வாதாரம் குறித்தும் கேட்டறிந்ததாகவும் உள்ளூர் வணிகம் குறித்து பொதுமக்களும் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாய்மொழி என்பது ஒரு தேன்கூடு, அதில் கை வைப்பது ஆபத்து என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்ற அவரது 9வது பதிவில் நாங்கள் தேச விரோதிகளா என்ற கேள்வியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சோவியத் யூனியனை சுட்டிக்காட்டி ரஷ்ய மொழி ஆதிக்கம் செலுத்தியதால் சோவியத் யூனியன் சிதைவடைந்ததாக தெரிவித்துள்ளார். தாய்மொழி என்பது ஒரு தேன்கூடு என்றும் அதில் கை வைப்பது ஆபத்து என்றும் கட்டாயமாக ஒரு மொழியை திணித்தால் அது பகை உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கும் என்றும் நாட்டின் ஒற்றுமையை பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். மொழி திணிப்பினால் பிளவுபட்ட தேசங்களின் வரலாறு நம் பக்கத்திலேயே இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அந்த இரும்பு கரத்தின் துருவை துடைத்தெறிந்து செயல்படுமாறு போலி போட்டோஷூட் அப்பாவை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் 24 மணி நேரத்தில் நடந்த பல்வேறு பாலியல் குற்றங்களை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இபிஎஸ், குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு துளியும் இல்லாத ஆட்சி திமுக ஆட்சி என விமர்சித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை காப்பதில் முதலமைச்சர் எந்தவித கவனமும் செலுத்தாமல் அலட்சியமாக இருப்பதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக சாடியுள்ளார். ஜாதியை தூக்கி பிடிப்பவர்கள் அதனை நிலவுக்கும் தூக்கிச் செல்வார்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்திற்கு சிறப்பு அதிகாரியை நியமித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கல்லூரிகளின் பேரில் உள்ள சாதி பேர் நீக்கப்படுமா, அரசு பள்ளியில் சேரும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதி இரண்டொழிய வேறில்லை என கற்ற நிலையில்
படித்த பாடங்களின் அடிப்படையில் நிற்க வேண்டாமா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பி கடிந்து கொண்டார். அத்துடன் கடைசியாக மார்ச் 14ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கிய நிலையில் அன்றைய தினம் அரசு விளக்கம் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னையில் இன்று இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொள்ள உள்ளார். சென்னை ராயப்பேட்டை OMC அரங்கத்தில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் விஜய் கலந்து கொள்ள உள்ள நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா முன்னேற்பாடுகளை பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆனந்த் நிகழ்ச்சியில் சுமார் 3000 பேர் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் அணிவகுப்பு ஒத்திகையை மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று பார்வையிட்டார். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள அவர் தனி விமானம் மூலம் INS ராஜாளி கடற்படை தளத்திற்கு நேற்று வருகை தந்தார். இந்நிலையில் உதயதின விழாவின் ஒரு பகுதியாக வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கு அவருக்கு மரியாதை அளிக்கப்பட்டதை அவர் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பான கடற்கரைகள் வளமான இந்தியா என்ற பெயரில் நடைபெறும் சைக்கிள் பேரணியை அவர் தொடங்கி வைக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மும்பையில் உள்ள தாராவி தோல் மையத்திற்கு சென்று தோல் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். தாராவி உலகின் மிகப்பெரிய தோல் மையங்களில் ஒன்றாக விளங்குகிறது. 20,000க்கும் மேற்பட்ட தோல் உற்பத்தி மையங்களை கொண்டுள்ளது. இவைகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வரும் நிலையில் அவர்களையும் தொழில் முனைவோர்களையும் நேரில் சந்தித்த ராகுல் அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தார். இருமொழிக் கொள்கையே திமுகவின் கொள்கை என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் இதனை தெரிவித்தார். பாஜகவினர் தங்களின் கொள்கைக்காக கையெழுத்து இயக்கம் நடத்துகிறார்கள் என்றும் தங்களது கொள்கை இருமொழிக் கொள்கைதான் என்றும் தெரிவித்தார். ஹிந்தி தாய்மொழியாக கொண்ட ஹிந்தி பேசக்கூடிய மக்களிடையே மும்மொழிக் கொள்கை நடைமுறையில் இருக்கிறதா என்பதை தமிழ்நாடு பாஜகவினர் முதலில் உறுதிப்படுத்த வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் திரையரங்கில் 23 என்ற திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை பார்த்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு 3 மொழி கட்டாயம் கற்க வேண்டும் என்கிற ஒரு சுமையை திணிக்க முயற்சிக்கிறார்கள் எனவும் சாடினார். ஒரே தேசம் ஒரே மொழி என்பதுதான் பாஜகவின் உண்மையான இலக்கு என குற்றம் சாட்டிய திருமாவளவன் அதற்காக நம்மீது ஹிந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் என கூறினார். இந்தியா முழுவதும் இருமொழிக் கொள்கையை போதுமானது எனவும் அப்போதுதான் இந்தியா ஒருமைப்பாடும் உறுதிப்பாடும் கொண்ட நாடாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். சென்னை பள்ளிக்கரணையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, அமைச்சர் மா. சுப்பிரமணியன், MP தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பேசிய கனிமொழி மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை நம்மீது திணிக்க முற்படுவதாக குற்றம் சாட்டினார். எல்லா விதத்திலும் கல்வியிலேயே சிறந்து விளங்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். நமக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்காமல் மத்திய அரசு பிளாக்மெயில் செய்வதாகவும் அவர் சாடினார். 3 மொழிகளை படியுங்கள் என்று ஹிந்தியை திணிப்பதை ஏற்க மாட்டோம் எனவும் கனிமொழி தெரிவித்தார். மக்களையும் இளைஞர்களையும் திசை திருப்புவதற்காக நாம் தமிழர் மற்றும் தாவேகா செயல்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் அக்கட்சி சார்பில் நிதியளிப்பு பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், இலங்கையில் பெரும் புரட்சி ராஜபக்சேவுக்கு எதிராக ஏற்பட்டது போல இந்தியாவிலும் ஏற்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றார். பாஜகவின் மோசமான கொள்கைகளை நாடு முழுவதும் தோலுரித்து காட்டுவது நமது கடமை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான 7 அறிவிப்பை கடந்த மாதம் 11ஆம் தேதி மத்திய அரசு வெளியிட்டது. இதில் ராமநாதபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை கடல் பகுதியில் 9,990 சதுரடி பரப்பில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ஏலம் கோரப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ், வேதாந்தா, ONGC, பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஏலம் எடுக்க போட்டி போட்டுக் கொண்டுள்ளன. இந்நிலையில் இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வைகோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறியுள்ளார்.
கனிம வள கடத்தல் தொடர்ந்தால் லாரிகளை மறிப்போம், மீறினால் உடைப்போம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காட்டமாக தெரிவித்துள்ளார். கனிம வள கொள்ளையை கண்டித்து தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் செங்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா தலைமை வகித்தார். இதில் அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சரும் மாநில மகளிர் துணை செயலாளருமான ராஜலட்சுமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராஜேந்திர பாலாஜி கனிம வள லாரிகளால் சாலைகள் சேதமடைந்து வருவதாக தெரிவித்தார். கோடைக்காலம் பட்ஜெட் கூட்டத்தொடர், பொதுத் தேர்வு போன்றவற்றை முன்னிட்டு தடையற்ற மின் விநியோகம் வழங்குவதை உறுதி செய்யுமாறு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. மின் விநியோகத்தில் தடையில்லாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், தடை ஏற்பட்டால் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அனைத்து மண்டலங்களைச் சேர்ந்த தலைமை பொறியாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. துணைமின் நிலையங்களை தொடர்ந்து கண்காணித்து அவசர கால பணிகளுக்கு ஏற்ற வகையில் ஊழியர்களையும் உபகரணங்களையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கோட்டையை நோக்கி பேரணியாக சென்றனர். சென்னை பல்லவன் இல்லத்தில் தொடங்கி கோட்டை வரை பேரணி நடத்தப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன், தமிழகத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுவதாகவும், பணியில் இருப்பவர்களையும் ஓய்வு பெற்றவர்களையும் தமிழக அரசு வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் ஒப்பந்த முறையில் பணி நியமனம் செய்வதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அசாமில் இருந்து சென்னைக்கு ரயில் மூலமாக கஞ்சா கடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை கிளாம்பாக்கம் அருகே மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகத்துக்குரிய வகையில் நபரிடம் மேற்கொண்ட சோதனையில் கஞ்சா வைத்திருப்பது தெரிய வந்தது. மேலும் அவர் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த ஜிபான் சந்திரா என்பதும், அவர் அங்கு விலை குறைந்த வகையில் கஞ்சா வாங்கி அதனை சென்னை ஐடி ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பதும் தெரிய வந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி அருகே 12ஆம் வகுப்பு மாணவன் கிணற்றில் மூழ்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புன்னை கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவன் சிதம்பரம் என்பவர் 12ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் நேற்று தேர்வு எழுதிவிட்டு நண்பர்களுடன் சேர்ந்து விவசாய கிணற்றில் குளிக்க சென்றபோது இந்த துயர சம்பவம் நேர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கணவர் வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என கூறிய 14 வயது சிறுமியை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற கணவரின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தென்கனிக்கோட்டை அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு 5 பேரை கைது செய்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விளைநிலங்களில் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே போந்தூர் ஊராட்சி உள்ளது. இந்த ஊராட்சியை சுற்றி 100க்கும் மேற்பட்ட தனியார் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இங்கு சேகரிக்கப்படும் குப்பைகளானது குப்பை கிடங்கில் வைத்து தரம் பிரிக்கப்படுவது வழக்கம். இந்த குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு மளவளவென பரவியதை அடுத்து ஈரமான பொருட்களை போட்டும் பலனில்லாததால் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தண்ணீர் பீழ்ச்சி அடித்து தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ராமநாதபுரம் அருகே பெற்ற குழந்தையை தூக்கிலிட்டு தாயும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பை கிராமத்தைச் சேர்ந்த பிரபு விமலா தம்பதிக்கு 2 வயதில் பெண் குழந்தை உள்ளது. விமலா சற்று மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் தனது 2 வயது குழந்தையின் கழுத்தில் கயிற்றை கட்டி தூக்கில் தொங்கவிட்டு பின்னர் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றுள்ளார். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க கோரி ஆளுநர் மாளிகை நோக்கி ஊர்வலம் சென்றவர்களை போலீசார் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தபடி பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வுக்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அருகே 7ஆம் வகுப்பு மாணவனை பிரம்பால் அடித்து அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழவச்சனூர் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் சச்சின் தண்ணீரை மாற்றி மாற்றி அடித்து மாணவர்கள் விளையாடியதை கண்ட தலைமை ஆசிரியர் அமுதா பெற்றோரை வரவழைத்துள்ளார். அப்போது பெற்றோரின் கண்முன்னையே மாணவன் சச்சினை அமுதா பிரம்பால் அடித்து கண்டித்துள்ளார். இதனால் காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருச்சி குழுமாயம்மன் கோயில் குட்டிக்குடி திருவிழாவில் இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டது. புத்தூர் குழுமாயம்மன் கோயில் குட்டிக்குடி
திருவிழா நடைபெற்றது. இதில் தேரை இழுப்பது தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இரு தரப்பினரிடையும் பேச்சுவார்த்தை நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே போலீசாரை கிராம பெண்கள் முற்றுகையிட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு மானாமதுரை அருகே பள்ளி மாணவர்களிடம் அப்பகுதியைச் சேர்ந்த முதியவர்கள் பலர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதன் தொடர்பாக 8 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருச்சியில் குழுமாயி அம்மன் கோயில் குட்டிக்குடி திருவிழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது. அங்குள்ள புத்தூரில் புகழ்பெற்ற அருள்மிகு குழுமாயி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் நடைபெறும் குட்டிக்குடி திருவிழா இன்று களை கட்டியது. இதில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் வெட்டப்பட்டு அவற்றின் ரத்தத்தை மருளாளி குடித்து பின்னர் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 3 வருடமாக வாடகை செலுத்தாததால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட தலைமை அலுவலகத்திற்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடைகளின் உரிமையாளர்கள் முறையாக வாடகை தொகை செலுத்தாததால் சீல் வைக்கும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே மகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுத்த தாயாரும் தாக்கப்பட்டார். பத்திரிகானூர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் 9ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணையன் என்பவர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்துள்ளார். இதனை தடுக்க சென்ற தாய் வரலட்சுமியை தாக்கிவிட்டு அந்த நபர் தப்பிச் சென்றுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கும்பு அருகே பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட 31 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து காவல்துறையினர் 11 லட்சம் ரூபாய் மற்றும் 2 கார்கள், இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு முழுவதும் ஆன்லைன் மற்றும் கேரள லாட்டரி விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆன்லைன் கேரள லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக காவல்துறைக்கு தகவல் வந்தது. இந்த நிலையில் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட கருமலையான், சிக்கந்தர், ரமேஷ் ஆகியோரை கைது செய்தனர் போலீசார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்தி காட்டின் மேம்பாட்டு பணிகளை ஜப்பான் நாட்டின் நிதி நிறுவன அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். ஜப்பான் நிறுவனத்தின் நிதி உதவியுடன் காலநிலை மாற்றத்திற்கான தமிழ்நாடு உயிர்ப்பன்மை மற்றும் பாதை பசுமையாக்குதல் திட்டம் தொடங்கப்பட்டு பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை ஜப்பான் நாட்டில் இயங்கும் ஜெய்கா என்ற நிதி நிறுவன இந்திய பிரதிநிதிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தேனி அருகே மாட்டுத் தீவனம் விற்கும் கடையில் பதுக்கி வைக்கப்பட்ட 35 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்த ஷேக் தாவூத் என்பவர் மாட்டுத் தீவனங்கள் விற்பனை செய்யும் கடை வைத்திருக்கிறார். அவரது கடையில் குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து பெரியகுளம் காவல்துறையினர் கடையில் சோதனை செய்தபோது கடையின் மேல் மாடியில் 2 மூட்டைகளில் குட்கா பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவற்றை பறிமுதல் செய்து உரிமையாளரை கைது செய்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தல், ஊழலில் ஈடுபடுவது குறித்த ரகசிய தகவலை தொடர்ந்து கர்நாடக லோக் ஆயுக்தா 7 மாவட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தியது. பெங்களூரு, கோலார், கலபுரகி, தாவனகெரா உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தும்குருவா அரசு மருத்துவமனை மருத்துவரின் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதில் ஊழல் செய்ததற்கான பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. சர்வதேச காலிஸ்தான் பயங்கரவாதி பாபர் கல்சாவை போலீசார் கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பதுங்கியிருந்த பாகிஸ்தானின் ISI-உடன் தொடர்புடைய காலிஸ்தான் பயங்கரவாதி பாபர் பஞ்சாப் காவல்துறை மற்றும் உத்தரப்பிரதேச சிறப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது அவரிடமிருந்து 3 கைக்குண்டுகள், 2 டெட்டனேட்டர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. பெங்களூருவில் 10 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த 10 வயது சிறுமி கடந்த 3ஆம் தேதி பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த கிரண் என்பவர் மற்றும் அவரது நண்பர் இருவரும் சிறுமியை கத்தி முனையில் மிரட்டி தங்கள் பெண் தோழியின் வீட்டிற்கு அழைத்துச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து உடல் பாகங்களில் சிகரெட்டால் சூடு வைத்தும் கொடுமைப்படுத்தி இருக்கின்றனர். பின்னர் அங்கிருந்து தப்பி வந்த சிறுமி இந்த சம்பவம் குறித்து தனது பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்துள்ளனர்.
அமெரிக்க குடியேற்ற விவகாரத்தில் அதிபர் டிரம்பின் அதிரடி நடவடிக்கையால் மேலும் 1.34 லட்சம் இந்தியர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. தங்கள் குடும்பத்தினர் கிரீன் கார்டு பெறுவதற்குள் 21 வயதை எட்டும் இந்தியர்களின் குழந்தைகள் சட்ட நடவடிக்கைகளை தவிர்க்க தாமாகவே அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். இலங்கையில் அடுத்த மாதம் தொடங்கும் முத்தரப்பு மகளிர் ஒருநாள் தொடரில் இந்திய அணி பங்கேற்கிறது. 13வது மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வரும் அக்டோபர் மாதம் இந்தியாவில் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு இலங்கை கிரிக்கெட் வாரியம் முத்தரப்பு ஒருநாள் தொடருக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் இலங்கையுடன் இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டிகள் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரை கொழும்புவில் உள்ள பிரேமதாசா ஸ்டேடியத்தில் நடைபெறும் என இலங்கை கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. பிரேக் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரின் 8 சுற்றுகள் முடிவில் இந்திய வீரர் அரவிந்த் சிதம்பரம் முதலிடம் பிடித்திருக்கிறார். 7வது பிரேக் மாஸ்டர் சர்வதேச செஸ் போட்டிகள் செக் குடியரசு நாட்டில் நடைபெற்று வருகிறது. 9 சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, அரவிந்த் சிதம்பரம் உள்ளிட்ட 10 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் 8 சுற்றுகள் முடிவில் இந்திய வீரர் அஸ்வின் சிதம்பரம் 5.5 புள்ளிகளுடன் முதல் இடத்திலும், மற்றொரு இந்திய வீரரான பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும் உள்ளனர். சீனாவின் வெயி 4.5 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி ஒரு குற்றவாளி என்றும் அவர் பாவம் செய்துவிட்டதாகவும் அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் மௌலானா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து வீடியோ பதிவிட்டுள்ள அவர், இஸ்லாத்தில் நோன்பு என்பது ஒரு கடமை என்றும் யாராவது வேண்டுமென்றே நோன்பை தவிர்த்துவிட்டால் அவர்கள் பாவிகள் எனவும் தெரிவித்த அவர், சமீபத்தில் இந்திய ஆஸ்திரேலிய கிரிக்கெட் போட்டியின் போது கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி நோன்பை கடைபிடிக்காமல் விளையாட்டு மைதானத்திலேயே குளிர்பானம் அருந்தியுள்ளார் என்றும் நோன்பு கடைபிடிக்காமல் இருந்த ஷமி பாவம் செய்துவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். நடப்பாண்டு ஐபிஎல் போட்டிகளையொட்டி வீரர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகளை பிசிசிஐ அறிவித்துள்ளது. 10 அணிகள் பங்கேற்கும் ஐபிஎல் 18வது சீசனுக்கான அட்டவணை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. வரும் 22ஆம் தேதி ஐபிஎல் சீசன் தொடங்கும் நிலையில் பயிற்சிக்கு செல்லும் வீரர்கள் நிர்வாகம் ஏற்பாடு செய்யும் பேருந்துகளில் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்றும், பயிற்சிக்கு வரும்போது உரிய அங்கீகார அட்டை கொண்டு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடையாள அட்டை எடுத்து வர மறுத்தால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பரிசளிப்பு நிகழ்வின் போது வீரர்கள் ஸ்லீவ்லெஸ் ஜெர்சி அணியவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை 64ஆக உயர்த்துவதாக குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொராக்கோ, ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் மற்றும் அர்ஜென்டினா, உருகுவே உள்ளிட்ட நாடுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்நிலையில் கால்பந்து உலகக்கோப்பையின் 100ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் அணிகளின் எண்ணிக்கை 64ஆக உயர்த்துவது குறித்து ஃபிஃபா பரிசீலித்து வருகிறது. லண்டனில் அரங்கேற்ற உள்ள சிம்போனிக்காக நேரில் சந்தித்து வாழ்த்து கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இசைஞானி இளையராஜா நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், அரசியல் தலைவர்கள், திரையுலகினர் என்னை நேரில் வாழ்த்தியது தமிழ் மக்கள் வாழ்த்தியது போல இருப்பதாகவும், சிம்போனி அரங்கேற்ற உள்ளது தனது தனிப்பட்ட பெருமை அல்ல, நம் நாட்டின் பெருமை. லண்டன் மாநகரில் நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சி நமது உள்ளங்களின் எல்லாம் நிறையப் போகிறது என்றும் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற தனியார் கல்லூரி ஆண்டு விழாவில் டிராகன் திரைப்பட நடிகை கயாடு லோகர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து நடனமாடி அசத்தினார். உடையாப்பட்டி பகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அவர் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பின்னர் கில்லி படத்திலிருந்து அப்படி போடி என்ற பாடலுக்கும், நெப்போலியன் நடித்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பஞ்சுமிட்டாய் என்ற பாடலுக்கும் மாணவிகளுடன் சேர்ந்து நடனமாடி அசத்தினார். மூக்குத்தியம்மன் 2 பாகத்தில் நடிக்கும் நடிகை நயன்தாரா கடுமையான விரதம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஆர்.ஜே. பாலாஜி இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த மூக்குத்தியம்மன் படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து இதன் 2வது பாகத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. இந்த படத்தில் நடிப்பதற்காக நடிகை நயன்தாரா கடுமையான விரதம் இருந்ததாக படத்தின் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் தெரிவித்துள்ளார். மார்ச் இறுதியில் நடிகர் விஜயின் சச்சின் திரைப்படம் ரிலீஸ் செய்யப்படுவதாக படக்குழு தெரிவித்துள்ளது. இயக்குநர் ஜான் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் கடந்த 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திரையரங்குகளில் வெளியான படம் சச்சின். இந்த படத்தில் ஜெனிலியா, வடிவேலு, ரகுவரன், சந்தானம்,
விபாசா பாசு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இப்படத்தில் ஸ்ரீதேவி பிரசாத் இசையமைத்திருந்த நிலையில் அத்தனை பாடல்களும் இன்றளவு விருப்ப பாடல்களாக உள்ளன. கலைப்புலி எஸ் தானு தயாரித்த இந்த படம் கல்லூரி காதல் கதையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது. காதலர்களின் மனதை வென்ற நிலையில் இந்த படத்தை 20 வருடங்களுக்கு பிறகு ரிலீஸ் செய்ய இருப்பதாக படக்குழு அறிவித்திருக்கிறது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் கோல்டன் ஸ்பாரோ வீடியோவை பாடல் வெளியிட்டு சாதனை படைத்துள்ளது. தனுஷ் இயக்கியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் கடந்த 21ஆம் தேதி வெளியானது. இந்த படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியாகி வைரலாகின. அதில் முதல் பாடலான கோல்டன் ஸ்பாரோ என்ற பாடல் மட்டும் அதிக அளவில் பார்வைகளை கவர்ந்துள்ளது. இந்த பாடலின் நடிகை பிரியங்கா மோகன் கேமரா ரோலில் நடித்திருக்கிறார். இந்த கோல்டன் ஸ்பாரோ பாடல் இதுவரை 16 கோடி பார்வைகளை கடந்து சாதனை படைத்துள்ளது. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பிரபல தமிழ் நடிகர் கிரண்சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகத்தினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கோயில் நடிகர் கிரண்சாமியை பார்த்தவுடன் பக்தர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர்.